ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முருகர் எனக்கு செய்த ஒரு அதிசயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகர் நினைக்காம முருகரை போய் யாருனாலும் பார்க்க முடியாது. இது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அதே மாதிரி தான் எனக்கும் வந்துட்டு ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்னென்னா, ஒரு வாரம் ஃபுல்லாக எனக்கு கனவுல முருகர் வந்துக்கிட்டே இருந்தார். சரி, நானும் முருகர் கோவிலுக்கு போகணும். எனக்கு ரொம்ப இஷ்டமான கோவில் வந்துட்டு பழனி. ஸோ பழனி போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால் பட் எப்படி போகிறதுன்னு ரொம்ப டிஸ்டன்ஸில் நான் இருக்கிறது பெங்களூர் டு பழனி ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். அது ஒர்க்கு போயிட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி தைப்பூசம் முடிஞ்சு அந்த வெள்ளிக்கிழமை போயிடலாம். வெள்ளிக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை முருகனை பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தேன். சடனாக டிக்கெட்டு புக் பண்ணி போயாச்சு. அந்த போகும்போது நிறைய அதிசயங்கள் நடந்துச்சு. அதுதான் இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் பஸ் புக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் ஊர் பொள்ளாச்சி போயிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ கோயம்புத்தூர் போய் அங்கே காலையில் 4:30 போயாச்சு. அங்கேருந்து போயிட்டு பொள்ளாச்சி போயாச்சு. பொள்ளாச்சியிலேருந்து இப்போது பழனி போயிட்டுருக்கேன். பொள்ளாச்சியில் போய் வீட்டில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி பழனி போகலாம், போய் முருகரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி டு பழனி பஸ் ஏறியாச்சு. அங்கே போய் கடைசியில் வந்துட்டு ஒரு ஈவினிங் டைமை பார்த்து முருகரை அந்த பழனி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அதுக்கு முன்னாடி மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு, காரணமே இல்லாமல். சரி நம்ம சடனாக பழனி போயிடலாம் அப்படின்னு நினச்சி டக்குன்னு போய் அந்த இடத்த பார்க்கும்போதே அளவு கடந்த ஒரு சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் வந்து அந்த கலப்பில் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லைங்க. நான் வந்துட்டு என்ன கண்டினியூவாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பெங்களூர் டு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சியில் வீட்டில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பொள்ளாச்சி டு பழனி பஸ்ஸில் ஏறி அந்த ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்த கலப்பும் கூட எனக்கு தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்து பயங்கர கூட்டம், சரியான கூட்டங்க பழனியில். நான் போய் 3 மணி நேரம் லைனில் நின்று போய் முருகரை பார்த்துட்டு வந்தேன். முருகர் வந்துட்டு ராஜ அலங்காரத்தில் இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பார்த்துட்டு ஒரு அழுகையாக வந்துருச்சு. பயங்கர கூட்டம். 3 மணி நேரம் லைனில் நின்று, நான் புது தரிசனத்தில் தான் எப்பயுமே போவேன். போய் லைனில் நின்று 3 மணி நேரம் முருகனை பார்த்துட்டு வரும்போது அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எனக்கு அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. பார்த்துட்டு கீழே கடகடன்னு இறங்கி வந்தால் உங்களுக்கு தெரியல எவ்வளோ கூட்டமாக இருக்கும். தைப்பூசம் முடிஞ்சு அந்த சனிக்கிழமையே ஃபுல்லாக காவடியெல்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோ ஒரு பயங்கர ஒரு வைப்ரேஷனாக பாசிட்டிவாக இருந்துச்சு. முருகனை பார்த்துட்டு மனசு திருப்தியோடு அப்படியே வரும்போது திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ, வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பூஜை சாமானுங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி முருகர் உங்கள் கனவில் வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இஷ்டமான முருகர் கோவில் எதுன்னு சொல்லுங்கள். எங்கே போயிட்டு வந்தால் நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும், எனக்கு கஷ்டம் பட்டுச்சுன்னா இந்த கோவிலுக்கு போயிடுவேன், எந்த முருகர் கோவிலுக்கு போகுவேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு முருகர் என்னென்ன அதிசயங்கள் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஆமாங்க, முருகர் நம்ம போய் பார்க்குறோன்னா முருகர் நினைக்காம நம்மளால் போய் பார்க்கவே முடியாது. இது வந்துட்டு நிதர்சனமான